ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டைம் ரிவ்யூ. இந்த வீடியோவில் இது மாதிரியான மங்கி விலாக் வீடியோஸ் நம்மளுடைய ஏரியாவில் இருக்கிற ஒரு பிளேஸில் பண்ண எப்படி இருக்கும், அதுவும் ஃப்ரீயாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி மங்கி விலாக் வீடியோஸ் நாம் கூகுள் வியோ 3ல் தான் ஜென்ரேட் பண்ணுவோம். பட் இந்த வீடியோ அப்படி நம்ம ஜென்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா வியோ 3ல் இமேஜினேஷனில் ரேண்டமாக ஒரு பிளேஸில் வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பட் நமக்கு பர்டிகுலராக ஒரு லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வீடியோ இருக்க மாதிரி வேணும். அதுக்கு நாம இதில் ChatGPT அண்ட் ஹைலோ AI அப்படிங்கிற டூல்ஸும் இன்னும் 2 டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸில் டோட்டலாக 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இமேஜ் ஜென்ரேஷன், ஆடியோ ஜென்ரேஷன், இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன் அண்ட் பேசிக் எடிட்டிங். ஃபர்ஸ்ட் இமேஜ் ஜென்ரேஷன். இதுக்கு நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிற வீடியோடைய பேக்ரவுண்ட் அந்த ஏரியாவோடைய பிக்சரை நாம் இதில் அப்லோட் பண்ணணும். அடுத்து ப்ராம்ப்ட் என்டர் பண்ணணும். இங்கே ப்ராம்ப்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, சிம்பிளான நாம் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் தான். அதாவது இந்த பிளேஸில் ஒரு மங்கி விலாக் பண்ண எப்படி இருக்கும், சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு கையில் வாட்ச் கட்டிக்கிட்டு, இது எல்லாமே நம்மளுடைய தாட்ஸ் தான். ஸோ அது என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சிம்பிளாக டெக்ஸ்ட் பண்ணால் போதும். அது கூட பேசிக்கான இமேஜோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இமேஜோட ரேஷியோ எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லணும். இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம ஐபோன் கேமரா குவாலிட்டி எதிர்பார்ப்போம். அண்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 ரேஷியோவில் எது வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நமக்கு என்ன ஸ்டைலில் வேணுனாலும் நம்ம இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்கான பேசிக் ப்ராம்ப்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. அதாவது ஒரிஜினல் இமேஜ் அப்படியே பேஸ் பண்ணி அங்கே ஒரு மங்கி இருக்க மாதிரி நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குது. இதை நாம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஆடியோ ஜென்ரேஷன். இதில் நாம 2 விதமாக ஆடியோ ரெடி பண்ணலாம். ஒன்று நாமளே பேசி வாய்ஸ் ஓவர் ரெடி பண்ணலாம். இன்னொன்று டெக்ஸ்ட் டு ஆடியோ ப்ராசஸில் 11 லேப்ஸ் மாதிரியான AI டூல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை AI வாய்ஸாக நாம கன்வெர்ட் பண்ணலாம். நான் இந்த வீடியோக்கான ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் ஓவர் பண்ணி ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க போறோம். இந்த ட்ரெண்டிங் ஆடியோக்கு நான் கன்வெர்ட் பண்ணேன். இதை நம்ம CapCut அல்லது Dreamface 2 ஆப்ல எதில் வேணால் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஃபைனலாக வீடியோக்கு தேவையான ஆடியோ நான் ரெடி பண்ண பிறகு தேர்ட் ஸ்டெப் இமேஜ் டு வீடியோ ஜென்ரேஷன். இதில் அந்த மங்கி ஜஸ்ட் நின்ன இடத்துல இருந்து பேசுகிற மட்டும் தான் பண்ணுது அப்படின்னா ஹெட்ராயில் நாம லிப்சிங் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் இது இந்த இடத்துல நகர்ந்து சில பாடி மூமெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஹெட்ராயை நாம் யூஸ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ஹெட்ராயை இப்போ ஃப்ரீ கிடையாது. மினிமம் 1000 rupees பே பண்ணி ப்ரீமியம் வாங்கினா தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மங்கி விலாகிங் பண்ணுறதுக்காக நம்ம ஹைலோ AI அப்படிங்கிற ஒரு AI தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப் நம்ம ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வெப்சைட்டில் கூட யூஸ் பண்ணலாம். இதில் இமேஜ் டு வீடியோ ஆப்ஷனில் இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டை நாம் ChatGPTயில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். எஸ், ChatGPTயில் கிரியேட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மங்கி என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றது ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணால் போதும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்கான ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த ப்ராம்ப்ட் ஓகேவான்னு பாருங்கள். ஓகேன்னு தோணுச்சு அப்படின்னா காப்பி பண்ணிக்கங்க, இல்லை எனக்கு வேறு மாதிரி வேணும்னா கூட ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஓகேயான ப்ராம்ப்டை காப்பி பண்ணி ஹைலோ AI ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமரா கண்ட்ரோல். எனக்கு இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கேமரா கண்ட்ரோல் தேவைப்படல. பட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற வீடியோட கேட்டகரிக்கு அதே மாதிரி கேமரா கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் எந்த ஆங்கிள் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு 30 credits செலவாகும். டோட்டலாக 1100 credits கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வீடியோ ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 10 minutes ஆகும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணோன்னு இல்லை. ஜென்ரேட் ஆனது அசெட்டில் இருக்கும், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கான வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதே மாதிரி பிக்ஸ்வர்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது, அதுலேயும் இதே மாதிரி இமேஜ் வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். சேம் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நாம் ஜென்ரேட் பண்ணலாம். இதில் டெய்லி ஒரு 3 வீடியோஸ் நம்ம ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ண முடியும். இது ஃப்ரீ அப்படின்றதுனால லோ குவாலிட்டியில் தான் வீடியோஸ் இருக்கும். நம்ம ஹை குவாலிட்டி வேணும் அப்படின்னா இதுக்கு நம்ம ப்ரீமியம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம டவுன்லோட் பண்ணும்போது வாட்டர் மார்க்கோட தான் ஆட் ஆகும். பட் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ChatGPTயில் இமேஜ் டவுன்லோட் பண்ணதும் பேசிக் இமேஜ் எடிட் பண்ணுற ஒரு ஆப்பில் இந்த இமேஜோடைய பாட்டம் அண்ட் டாப்பில் ஒரு பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிடுங்க. எதுக்காகனா இந்த மாதிரி வாட்டர் மார்க்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாட்டம் அண்ட் டாப்பில் தான் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ அதை எடிட்டிங் பண்ணும்போது அதை கிராப் பண்ணிடலாம். அதுக்காக தான் இதை நீங்கள் சிம்பிளாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பட் இமேஜோட குவாலிட்டி பிரேக் ஆகும். ஃபைனலாக இதில் நமக்கு 2 வீடியோ கிளிப்ஸ் கிடைச்சிருக்குது. இது 2ஐயும் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைனல் அவுட்புட்டே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு லிப்சிங் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணிக்கிற வீடியோ கிளிப்ஸும் இதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிற ஆடியோ ஃபைலும் ஒரே டியூரேஷனில் சிங்க் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் மேட்ச் ஆகலை அப்படின்னா CapCut மாதிரியான எடிட்டிங் டூலில் ஆடியோவையும் வீடியோ ஃபைலையும் இம்போர்ட் பண்ணி 2ஐயும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதாவது வீடியோவில் ஆடியோவோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது,
கட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணி ஆடியோ வீடியோ ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதை அவுட்புட்டை எடுத்து வச்சுங்க. இந்த வீடியோவில் இப்போ லிப்சிங் ஆகாமல் இருக்கும், பட் ஆடியோ வீடியோவும் சிங்க் ஆகிருக்கும். இதை லிப்சிங் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரீம் ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வீடியோ டு லிப்சிங் அப்படிங்கிற ஆப்ஷனில் வீடியோ கிளிப்பையும் அதில் ஆடியோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆடியோ ஃபைல் ஆட் பண்ணிவிட்டு இங்கேயே வாய்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நமக்கு என்ன வாய்ஸ் வேணும் அப்படின்றத நான் முன்னாடி இங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அதை சூஸ் பண்ணி நம்ம வாய்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதே ஆடியோ ஃபைலை கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் எது வேணும்னு சூஸ் பண்ணிவிட்டு அனிமேட் அப்படின்ற கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் ஆடியோக்கு ஏற்ற மாதிரி வீடியோ லிப்சிங் ஆகி வந்துடும். இதில் வீடியோவோட குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இதே ட்ரீம் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் இந்த இப்போ டவுன்லோட் பண்ண வீடியோ நம்ம ப்ளேஸ் பண்ணி அனிமேட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு 2 மினிட்ஸில் இந்த வீடியோ ஹை குவாலிட்டியில் நமக்கு கிடைச்சிரும். எஸ், வீடியோட குவாலிட்டி நம்ம இங்கேயே என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் நம்ம கேப்கட்டில் கூட என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம எப்போ ஒரு கேப்கட் மாதிரியான ஒரு வீடியோ எடிட்டிங் டூலை யூஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் இந்த வீடியோஸ்ல வரக்கூடிய வாட்டர் மார்க் அதை மறைக்கிறதுக்கு சேம் அதே பேக்ரவுண்ட் கலரில் ஒரு இமேஜை வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். ஃபைனலாக நமக்கான மங்கி விலாக் வீடியோ கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப் பேஜில் ஷேர் பண்ணலாம். வாய்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த ட்ரீம் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் நம்ம அதை க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணால் மட்டும் போதும், வாய்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரீம் ஃபேஸ் ஆப்பில் ப்ரொஃபைலில் வாய்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வாய்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாய்ஸையே நம்ம ரெக்கார்ட் பண்ணி க்ளோன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீடியோவில் ஆடியோவில் இருக்கிற ஒரு வாய்ஸை க்ளோன் பண்ணலாம். கிரியேட் பண்ணுற வாய்ஸ் நாய்ஸ் இல்லாமல் கிளியராக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்டாவது இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். வாழைப்பழம் தரண்டாட்டி இது ரொம்ப நல்லா வந்தா நாயே கீழே போட்டுக்க தருவியா நாயே? ஒரு வாழைப்பழத்தை கூட ஒரு நாள் ஒழுங்கா தர முடியாதா? புறம்போக்கு எந்திரிச்சு போடா. வாய்ஸை ஒன்ஸ் ப்ளே பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம் அப்படின்னா வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நம்ம போட்டோ அல்லது வீடியோ லிப்சிங் பண்ணும்போது அதில் நம்ம வீடியோ வாய்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஏஐ வாய்ஸ் கிரியேட் பண்ணுற ஆப்ஷனில் வாய்ஸை மட்டுமே சேஞ்ச் பண்ணுற கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரீம் ஃபேஸ் ஆப்போட லிங்க் டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ப்ளே ஸ்டோரில் கூட நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மங்கி விலாக் வீடியோஸ் நம்மளுடைய ஏரியாவில் இருக்கிற ஒரு பிளேஸில் எப்படி நாம அதுவும் ஃப்ரீயாக எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஹலோ காய்ஸ், நான் இப்போ பிஹெச்இ டெக் பிரிட்ஜ் மேலதான் நின்றுட்டு இருக்கிறேன். ஆனா இப்போ இந்த பிரிட்ஜ் இங்க இல்ல, வேற பிரிட்ஜ் தான் இருக்குது. வாங்க இதை நான் இப்போ சுத்தி காட்டுறேன். நெக்ஸ்ட் எங்க போறேன் கமா முன்னேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம். நன்றி.